வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட்டப் உங்களோட ஏஐ கேமை டெவலப் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படி என்ன செட்டப் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ என்கிட்ட ஒரு மேக் புக் இருக்குது, அதில் 8 GB யூனிஃபைட் மெமரி இருக்குது. என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு மேக் மினி இருக்குது, அதில் 32 GB யூனிஃபைட் மெமரி இருக்குது. இப்போது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மாடலை ரன் பண்ணணும், வந்துட்டு டீப்சிக்கோட ஹை அண்ட் மாடல் இல்லாட்டி வந்துட்டு மிஸ்டல் மாடல் இதெல்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மோர் மெமரி தேவைப்படும். ஸோ இதை வந்து என் ஃப்ரெண்டோட மேக் மினியில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதை என் விபிஎஸோட நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா அதுக்கப்புறம் நான் என் மேக் புக்கை வச்சு விபிஎஸ் அக்சஸ் பண்ணி நான் வந்து என் காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நான் இதில் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் மாடல் என் ஃப்ரெண்டோட மேக் மினியில் ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்துட்டு இதில் மூலயமா அக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த செட்டப்போட ஒரு சாம்பிளை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு ஒரு கால்குலேட்டர் ஏஜென்ட். நான் இதை வந்து என்னோட விபிஎஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஓலாமா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து லாமா 3.2 வந்துட்டு இந்த மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாமா 3.2ல தான் வந்துட்டு டூல் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு சாம்பிள் மேத் குறி இதுக்கு நான் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் சர்க்கிள் வேர் ரேடியஸ் இஸ் 10 cm. ஸோ இதுக்கு ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்டட் ஆன்சர் வந்து πr². ஸோ அது வந்து 314 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ இட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நாம் எப்படி உங்கள் சிஸ்டமில் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்டோட சிஸ்டமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் எப்படி அதை அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டாக நாம் வீடியோவோட ஒரு ஓவர்வியூ நம்ம பார்த்துப்போம். நம்ம N8N ஓலாமா என்ஜிராக் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட ஒரு ஷார்ட் ஓவர்வியூ நம்ம பார்ப்போம். அடுத்து ஓலாமா எப்படி லோக்கலாக ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து என்ஜிராக்கை வச்சு எப்படி நம்ம ஓலாமாவை எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். N8Nக்கும் இதை செக் பண்ணி பார்ப்போம் ஸ்டில். அதுக்கடுத்து N8Nனையும் ஓலாமாவை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம செக் அவுட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ் எக்ஸாம்பிள், அதாவது இங்கே வந்து நம்ம ஒரு கால்குலேட்டர் ஏஜென்ட், அதை வந்து நம்ம செக் அவுட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டாக N8Nோட ஓவர்வியூ. N8N என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நோ கோட் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் டூல். ஜேபியர் மேக் அப்படிங்கிற மாதிரி மற்ற டூல்ஸும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ஒரு ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா N8N. இதை வச்சு நீங்கள் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஒர்க் ஃப்ளோஸை வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். இதில் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து செல்ஃப் ஹோஸ்டட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து க்ளவுட் ஹோஸ்டட். க்ளவுட் ஹோஸ்டடுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கிட்ட ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது கீழே இருக்க இந்த வீடியோவில் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு செல்ஃப் ஹோஸ்டட் ஆல்டர்னேட்டிவ் தான். ஸோ செல்ஃப் ஹோஸ்டட் ஆல்டர்னேட்டிவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் N8N கொடுக்குற ஒரு அஃபிஷியல் ஸ்டார்டர் கிட். இதில் இருக்கிறதுல நம்ம வந்து டாக்கர் கம்போஸ்.yml இதுதான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஃபைல். இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம தேவையான எல்லா இமேஜஸும் புல் பண்ணி நம்ம ஒரு கண்டெய்னரில் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டாக்கரை பற்றி பெருசாக ஐடியா இல்லை அப்படின்னா நான் சொல்கிற இந்த கமெண்ட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸ்டில் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு ஓவர்வியூ உங்களுக்கு வேணும், இல்லை டீட்டெயிலாக டாக்கரை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாம் அதுக்கு ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ண பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டாக்கரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா போஸ்ட்கிரஸ், N8N, Qdrent, அப்புறம் ஓலாமா. ஸோ இது எல்லாமே இருக்குது. பட் நம்ம யூஸ் கேஸ் படி எப்படி இருக்குன்னா நம்ம ஓலாமாவை இண்டிவிஜுவலாகவே ரன் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டாக்கரை ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த டாக்கர் கம்போஸ் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இதை வந்து கீழே இருக்கிற லிங்க்கில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த ரெப்போவில் போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நான் ஓலாமா என் சிஸ்டமில் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதையே தான் நான் வந்து N8Nோட லிங்க் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எங்கேயும் நான் ஓலாமா ரன் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் டாக்கர் கம்போஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து டாக்கர் கம்போஸை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சில கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை பிரிங்கப் பண்ண பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி டாக்கர் வந்து கமெண்ட் லைன் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த டாக்கர் வந்து போட்டால் என்ன வருதுங்கிறத பார்ப்போம். இது இன்ஸ்டால் பண்ணது இட் இஸ் பிரிட்டி மச் சிம்பிள் தான். உங்களோட ஓஎஸ் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்கர் கம்போஸ் அப்படின்னு சொல்லியிருக்க இந்த கமெண்ட் தான். ஸோ டாக்கர் கம்போஸ் அப் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையான எல்லா இமேஜஸும் பார்த்தீங்கன்னா புல் ஆகும். ஸோ Qdrent, N8N, போஸ்ட்கிரஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. ஒரு டாக்கர் இமேஜாக கிரியேட் ஆகி இது ஒரு கண்டெய்னரில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அக்சசபிளாக இருக்கும். பட் நான் வந்து இந்த டெர்மினலை ரீயூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து கமெண்டை மட்டும் இப்படி ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணிக்கிறேன். -d அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த லாகிங்லாம் வராது. நான் இந்த டெர்மினலை திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி வரும்.
ஓகே, நான் உங்களுக்கு இப்போது இமேஜஸ் அப் ஆயிடுச்சு, கண்டெய்னர் அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போது டாக்கர் பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் நம்ம கொடுத்தோம்னா என்னென்ன வந்து இமேஜஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். ஸோ N8N, Postgres, Qdrent இந்த 3 இமேஜும் பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆகிட்டுருக்கு இந்த கண்டெய்னரில். ஸோ நம்ம வந்து N8N பார்த்தீங்கன்னா 5678ங்கிற போர்ட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம N8N அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 5678 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு N8N அக்சசபிளாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லாகின் க்ரெடென்ஷியல்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் போட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா இதே பேஜில் தான் நீங்கள் லேண்ட் ஆவீங்க. ஸோ நான் ஒரு ஒர்க் ஃப்ளோ மட்டும் ஒரு க்ரியேட் பண்ணிக்கிறது, எம்டி ஒர்க் ஃப்ளோ தான். இப்போதைக்கு இங்கேயே இருக்கட்டும். நாம் என்ன பண்ணலான்னா என்னோட ரெப்போ லிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டாக்கர் கம்போஸ் நான் கொடுத்துருப்பேன். அந்த டாக்கர் கம்போஸையும் நீங்கள் எடுத்து நீங்கள் இன்னொரு டைரெக்டரியில் யூஸ் பண்ணி வச்சுருங்க. அதில் வந்து அதையும் வந்து சிமிலர் மெத்தடில் நம்ம பிரிங்கப் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் ஓலாமா வச்சுருக்கேன், ஓப்பன் வெப் யூஐ வச்சுருக்கேன். இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் நான் N8Nலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, நான் வந்து வெப் யூஐயோட தான் லிங்க் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் இந்த டாக்கர் கம்போஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ngrokன்னு சொல்லிட்டு ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறது நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ இந்த 4 இமேஜஸும் நம்ம அப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாக்கர் பிஎஸ் ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க இந்த 3 இமேஜ் போக ngrok, வெப் யூஐ, அதுக்கப்புறம் ஓலாமா, இது 3மே பார்த்தீங்கன்னா நான் அப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஓலாமா பார்த்தீங்கன்னா 11434 நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அக்சஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஓலாமா இஸ் ரன்னிங். ஓகே, இது ரெண்டுத்தையுமே நம்ம அப் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம அடுத்த செக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓலாமானா என்ன? ஓலாமா பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம லோக்கலாக ரன் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஓலாமா. ஸோ இப்போ இந்த மிஸ்ட்ரல், ஜெம்மா, டீப்சீக்கு, லாமா மாடல்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம லோக்கலாக ஓலாமா வச்சு நம்ம ரன் பண்ணி வேறு சர்வீசஸ் இருக்குல்ல, இப்போ பைத்தான் இருக்குது, இல்லை இங்கே N8N இருக்குது, ஓப்பன் வெப் யூஏ இருக்குது, இந்த மாதிரி வேறு ஒரு சர்வீஸோடு நீங்கள் லிங்க் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் பண்ண சர்வீஸில் நம்ம வந்து ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஏஐ மாடல் கம்ப்ளீட்டாக நம்ம சிஸ்டமில் தான் ரன் ஆகுது. ஸோ அதுதான் வந்துட்டு ஓலாமா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு ngrokனா என்ன அப்படிங்கிறத பார்த்துரும். ngrok வந்து நம்ம இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் ஒரு போர்ட் ஃபார்வர்டிங் டூலாக தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு லோக்கல் ஹோஸ்ட் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்ததில் 5678 N8N ஓடிட்டு இருக்கு, 11434 ஓலாமா ஓடிட்டு இருக்கு. இது ரெண்டுத்தையுமே ஒரு பப்ளிக் டொமைனுக்கு நம்ம மூவ் பண்ணோம்னா தான் க்ளவுடில் ரன் ஆகிட்டு இருக்கு எங்களோட கம்பெனி விபிஎஸ்ல அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நான் ngrok நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ngrok எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ ngrokோட அஃபிஷியல் பேஜில் வந்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் சிம்பிள் தான் நீங்கள் செட்டப் பண்ணுறது. நீங்கள் உங்களோட ஓஎஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ngrok வந்து கமாண்ட் லைன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ஆத் டோக்கன் வந்து ஒன்ஸ் நீங்கள் கான்ஃபிக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஆத் டோக்கன் இங்கே இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணி வச்சுருங்க. ஆட் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ngrokக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ ngrok வந்து நீங்கள் அவைலபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சில கமாண்ட் லைன்லேயே நீங்கள் ஒரு சிலதெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் ngrok வந்து அப் பண்ணியிருக்க டாக்கரில் ஸ்டில் வந்து நான் இங்கே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ngrok வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ngrok வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் தருதுன்னு பார்த்தோம்னா கான்ஃபிக், HTTP, TCP டனல் இதெல்லாம் இருக்குது. நம்ம HTTP தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ngrok HTTP 5678 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுவோன்னா உங்களோட 5678ங்கிற அந்த லோக்கல் ஹோஸ்ட் போர்ட்டை வந்துட்டு இந்த பர்டிகுலர் பப்ளிக் டொமைனுக்கு இது எக்ஸ்போஸ் பண்ணும். ஸோ அதை நம்ம ஒன்ஸ் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு ngrokல இருந்து காமிக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து N8N இங்கே காமிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு this is similar to இந்த லோக்கல் ஹோஸ்ட் 5678 ஓடிட்டு இருக்க N8N தான் வந்து இங்கே நம்ம அக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ngrok வச்சு லோக்கலில் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு சில சர்வீசஸ் வந்து நீங்கள் பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ நான் இதுக்குள்ளே நான் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் திருப்பி வந்து ngrok இந்த டெர்மினல் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த என்னென்ன ரெக்வஸ்ட்லாம் வந்திருக்கு, என்னென்ன HTTP ரெக்வஸ்ட்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன்.
க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு டாக்கர் கம்போஸ் -d. ஓகே, இங்கே வந்து டாக்கர் பிஎஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன வருதுன்னா, நம்ம ஓலாமா, என்ஜிராக், அப்புறம் n8n இந்த 3 சர்வீசஸ் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட்டு. இது 3மே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் வந்து ஓலாமா வந்துட்டு பப்ளிக் ஆக்சஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ஜிராக்லேயே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டப் அண்ட் இன்ஸ்டாலேஷன்லேயே வந்துட்டு எஃபிமெரல் டொமைன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாட்டிக் டொமைன், இப்படி 2 டொமைன் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது எஃபிமெரல் டொமைனில் எப்படின்னா, உங்களுக்கு ஈச் டைம் நீங்கள் இந்த கமாண்ட் இஷ்யூ பண்ணும் போதும் ஒரு டிஃப்ரெண்ட் டொமைன் உங்களுக்கு தருவாங்க. ஸ்டாட்டிக் டொமைனில் எப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் டொமைனாக தருவாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டொமைன் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த டொமைனை வந்து நான் இஷ்யூ பண்ணி என்னால் ஓலாமா அக்சஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ நான் என்ன என்னோட டாக்கர் கம்போஸில் பண்ணியிருக்கேன்னா 11434 இருக்கிற என்னோட ஒரு சர்வீஸை நான் வந்து பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஓலாமாவை இப்போ பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். பட் நம்ம பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ண இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லோக்கலாக ரன் ஆகிட்டு இருக்க இந்த சர்வீசஸை நம்ம லிங்க் பண்ணி ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோவில் நான் ஒரு ட்ரிகராக சேட் மெசேஜ் நோடை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஏஜென்ட் நோடை நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம யூஸ் கேஸில் வந்துட்டு ஒரு கால்குலேட்டர் டூல் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து மாடலில் ஓலாமா இருக்குது. ஓகே, இப்போது நான் ஃப்ரெஷ்ஷாகவே எப்படி ஒரு ஓலாமா க்ரெடென்ஷியல் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 11434 தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓலாமா சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம லிங்க் பண்ண பார்ப்போம். நம்மளால் கனெக்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இது யூஸ் பண்ணோம். docker.far.mac.localhost. ஸோ இதை நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா நான் உங்களோட லோக்கலில் ஓடிட்டு இருக்கிற ஓலாமாவை வந்து நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுட்டீங்க. ஸோ இது வந்து எனக்கு மேக்குங்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா host.docker.internal அப்படிங்கிற இது நீங்கள் வந்து 11434 முன்னாடி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிற பேஸ் URL அப்போ உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னோட லோக்கலில் ஓடிட்டு இருக்கிற ஓலாமாவோட நான் லிங்க் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்துட்டு ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு 3.2 மாடல் இருக்கிறது காமிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் சேட் வந்து ரன் பண்ணி நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஹே தேர், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நம்ம கேட்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்ம லோக்கல் ரன் ஆகிட்டு இருக்க ஓலாமாவை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணி நம்மளுக்கு வந்து சேட் அவுட்புட் வந்து எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுது. பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்லியிருக்கு, ஐ எம் டூயிங் வெல், தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலயமா நீங்கள் லோக்கலில் ரன் ஆகிட்டு இருக்க ஓலாமா வந்து நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஓலாமா க்ரெடென்ஷியலை இப்போ நம்ம எடிட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த க்ரெடென்ஷியலை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ஜிராக் வச்சு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த க்ரெடென்ஷியல் நம்ம கொடுக்க பார்ப்போம். இப்போ இதை சேவ் பண்ணி பார்த்துட்டு நம்மளால் அக்சஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ பேசிக்கலி யூ ஆர் அக்சஸிங் த சேம் லோக்கலி டிப்ளாய்டு ஓலாமா. ஆனால் இங்கே வந்து நீங்கள் எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ஜிராக்கோட டனல் மூலயமா நீங்கள் அக்சஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஓகே சேட்டை நம்ம முடிச்சுக்கலாம், குட் பாய் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இப்போவும் என்ன பண்ணுதுன்னா அதே மூலயமா தான் போகுது. பார்த்தீங்கன்னா ஸ்டில் நம்ம லோக்கலாக டிப்ளாய் இருக்கிற ஓலாமா கிட்ட தான் பேசி இட் ஹஸ் கிவன் அஸ் தி அவுட்புட். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கலில் டிப்ளாய் இருக்க ஓலாமா வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் இந்த ஒரு மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து க்ளவுடில் வந்துட்டு என்னோட VPSல வந்து நான் n8n டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அந்த சாம்பிள் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுலேயும் அதே பேஸ் URL தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட ஓலாமாவை பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் யூ கேன் யூஸ் இட் எனிவேர். ஸோ இட் இஸ் ஸ்டில் கனெக்டட். ஸோ
இங்கே வந்து ஒரு சில சாம்பிள் எல்லாம் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதில் ஒன் ஆஃப் தி சாம்பிள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இது லைக் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வேர் ரேடியஸ் இஸ் 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோலே பார்த்தோம். ஸோ அந்த அவுட்புட் தான் நம்ம இங்கே இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு அடிஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரை வந்து ஒரு டூலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கலி இங்கே ஒரு ஆட் இது கொடுத்துட்டு நீங்கள் கால்குலேட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டம் ப்ராம்ப்டில் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக ப்ராம்ப்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் என்னதான் வந்து 3.2 நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் இங்கே ஓலா மாடல் இருந்தாலும் அது வந்து டூல் சப்போர்ட் பண்ணும். அதனால தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற மாடல்ஸ் டூல் சப்போர்ட் பண்ணல. டீப்சீக்காக இருக்கட்டும் இல்லை மிஸ்டலாக இருக்கட்டும், அது வந்து மிஸ்டல் ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோக்கு இன்க்ளூட் பண்ணல. ஸோ வந்துட்டு 3.2 தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு இதுவே OpenAI நோடு யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். OpenAI நோடுக்கு நீங்கள் பெருசாக வந்துட்டு எதுவும் சிஸ்டம் ப்ராம்ப்ட்லாம் கொடுக்க தேவையில்ல. அதுக்கே தெரியும், ஓ நீங்கள் வந்துட்டு ஏரியா தான் கேட்டிருக்கீங்களா, ரேடியஸ் கொடுத்துட்டீங்களா, ஓகே ஐ நோ த ஃபார்முலா, இதை வந்து நானே கால்குலேட் பண்ணி சொல்லிடுவேன், கால்குலேட்டர் டூலுக்கு நான் கொடுத்து பண்ணிப்பேன் அப்படிங்கிறது அதுக்கே தெரியும். ஆனால் ஓலாமா வந்துட்டு இட் இஸ் ப்ரிமிட்டிவ் மாடல். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இன்னும் நிறையா ப்ராம்ப்டிங் பண்ணி அதுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் ப்ராம்ப்டே ஒரு எக்ஸாஸ்டிவாக கொடுத்துருக்கோம். இவ்வளோ சிஸ்டம் ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்ததுனால தான் அது ஓலாமாவால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அது ஓகே, நான் வந்துட்டு ஒரு கால்குலேட்டர் வந்து எனக்கு டூலாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எனக்கு கொடுக்குற கொரியை வந்து நான் கால்குலேட்டருக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் கொடுத்து அதுக்கிட்ட வந்து அவுட்புட் எடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஓலாமாக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோமா, கால்குலேட்டருக்கு பார்த்தீங்கன்னா இது இன்புட் இப்படி கொடுத்துருக்கு பாருங்கள், கொரி இதை மாதிரி கொடுத்துட்டு அதுக்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நாம் வந்து எக்ஸ்டென்சிவாக நம்ம இதுக்கிட்ட வந்துட்டு நம்ம கொரி பண்ணதுக்கப்புறம் தான் ஓலாமாவால் அதால் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் பேசிக்காக கொரி பண்ணிங்கன்னா இட் கான் டூ. நீங்கள் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் மற்ற டூல்ஸை கனெக்ட் பண்ணி ஓலாமா வச்சு இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ராம்ப்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி பார்க்கலாம். எப்படி லோக்கலாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஓலாமா மாடலை நம்ம க்ளவுடில் அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லாட்டி இனி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை பற்றி அடுத்த வீடியோ உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லாட்டி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திப்போம். அண்டில் தென் டேக் கேர்.